எல்லாம் வல்ல ஞானாந்திய உடனாய காலத்தினாளருடைய திருவருளினாலே நம்முடைய சங்கத்தில் திருவிளையாடற் புராணம் என்பது பற்றி சொல்லியும் கேட்டும் வருகிறோம். இன்று நாம் சொல்லவும் கேட்கவுமாக இருக்கிற திருவிளையாடல் பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய திருவிளையாடல். பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய திருவிளையாடல். பாண்டிய நாட்டில் மதுரையை தலைநகராக கொண்டு வரகுண பாண்டியன் என்பவன் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவன் முக்கரணங்களினாலும் மனம் மொழி மெய் மூன்றினாலும் சோமசுந்தரன் ஆகிய சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்கிற வழக்கமுடையவனாக இருந்தான். அவன் திருக்கோயிலுக்கு போனா அவன் மனம் மொழி மெய் மூன்று ஒரே நிலையில் இருக்கான்னு பாருங்க. நமக்கெல்லாம் இருக்காது. ஆமா, வாய் வேணா சிவா சிவா சிவாங்க, அம்மா அம்மாங்க, இந்த மனசு தெருநாயா அவஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? மனதை ஒரு நிலைப்படுத்தி நம்மளால இருக்க முடியல. நமக்கு எப்போ நம்முடைய மனம் மொழி மெய் மூன்றும் ஒரு நிலைப்படுகிறதோ அப்ப நாம உயர்ந்துருவோம். அப்போதான் சான்றோர்களாக, ஞானிகளாக, தவசைகளாக, பெரியவர்களாக ஆக முடியும். நம்மை போன்றவர்களாலே மனம் மொழி மெய் மூன்றினாலும் இறைவனை நாம வழிபாடு செய்ய முடியல. நெடுஞ்சான்கடையா விழுந்து வணங்குவான், உடம்புதான் இங்கே கிடக்கும், இந்த உள்ளம் எங்கே இருக்கும் சொல்ல முடியாது. அதனால மனம் மொழி மெய் மூன்றினாலும் சோமசுந்தரனாகிய சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்கின்றதுல தலை சிறந்தவனாக நின்றான். ஆமா, அது மட்டுமல்ல, மிகச்சிறந்த அழகு உடையவனாக இருந்தானாம். அழகுக்கு இலக்கணம் யார் என்றால் வரகுண பாண்டியன் என்று சொல்லுகிற மாதிரி அவ்வளவு பேர் அழகோடு இருந்திருக்கிறான். ஆமா, அது மட்டுமல்ல, ஆமா, இப்போது சிவபெருமான் நாளும் நாளும் வேண்டுகிறவனாக இருக்கிறவன் கைலாயத்திலே அம்மையும் அப்பனுமாக இருந்து அருளாட்சி செய்கிற அந்த அரும் காட்சியை காண வேண்டும் என்று விரும்புகிறார். சிவலோகம் காண வேணும், கைலாயம், சிவலோகம் என்பது கைலாயம். அப்படி ஒரு ஆசை அவனுக்கு வந்துருச்சு, அதை பார்க்கணும் என்று. அந்த ஆசை வந்ததுனாலே அவன் என்ன பண்றான், பல்வேறு விதமான யாகங்கள், வேள்விகள் எல்லாவற்றையும் செய்கிறான். ஆமா, அதுக்கு மேல தான தர்மங்கள் என்று யார் யாருக்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறதோ அந்த வகையெல்லாம், அந்தனருக்கு நாம என்ன செய்யணும், அரசருக்கு நாம என்ன செய்யணும், வேளாளருக்கு என்ன செய்யணும், வணிகருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்முடைய வேதங்கள் முறைப்படுத்தி சொல்லியிருக்கு. அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் என்ற அந்த 4 பிரிவு. அப்போ அந்த வேத நூல்களிலே சொல்லுகிறபடி அத்தனை பேருக்கு அவ்வளவு செய்து கொண்டிருந்தால் அந்த அத்தனையுமாக. ஆமா, இப்போ முற்றும் உணர்ந்தவனாக இருக்கிறான். சிவபெருமானே என்று இவனை போற்றுகிற அளவுக்கு உயர்ந்து இருக்கிறானா. ஆமா, ஐயா, முற்று உணர்ந்தா ஞானி ஆயிட்டாங்க, அவன் தான் சிவபெருமான் என்று மற்றவர்கள் சொல்றான். ஆமா, அப்போ இந்த வரகுண பாண்டியன் ஒரு நாள் வேட்டையாட வேண்டும் என்று அரசர்களுக்கு அந்த காலத்துல ஒரு வழக்கம், வேட்டையாட போறது. அதுல போய் எவ்வளவு உயிர்களை கொன்று வந்தாலும் அது ஒரு பெரிய வீரம். எப்படிங்க இங்க சொல்லுகிற போது பார்த்தீங்கன்னா மனித அபிமானம், எல்லா உயிர்களையும் என்பட்டு இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் அறியேன் பராவரமேன்னு சொல்லுவாங்க. ஆனா அரசர்கள் எங்கப்பா
ஆனா என்ன பண்ணுவாங்க அரசர்கள் போனா, சாதுவான விலங்குகளை தொடரதில்லை. கொடிய விலங்குகள், புலி, கரடி, சிங்கம், காட்டுப்பன்றி, ரொம்ப மோசமான குணம் அதுக்கு. ஆமா, ரொம்ப மோசமான குணம். இதை காட்டிலும் கூட சிங்கம், புலி, கரடி எல்லாம் காட்டிலும் கூட வேகமா இருக்குன்னு நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள்லாம் சொல்லுது. அதனால புறப்பட்டு போனான். ஆமா. அப்போ தீயை கக்குகின்ற புலிகள் நீண்ட துதிக்கையை நீட்டி எல்லாம் தொழாவி கொண்டிருக்கிற தந்தங்களுடைய யானைகள், ஆமா, கோரமான பற்களுடைய பன்றிகள், இவற்றை எல்லாம் வேட்டாடினான் நிறைய. ஆமா, சரி, அவன் குதிரையில இருந்துதான் இந்த வேலையை செய்யறான். குதிரை மேல ஏறி அந்த குதிரை மிக 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 வேகமாக செல்லக்கூடியது. எப்படி செல்லக்கூடியது என்று பேசுகிறார்கள் என்றால், காற்றிலும் கடிய வேகமா. எதை காட்டிலும்? ஆமா, காற்றை காட்டிலும் வேகமா செல்லக்கூடிய அந்த குதிரை வேட்டையாடி முடிச்சுடன் அந்த குதிரையில வெகு வேகமாக பொறுத்து வர்றான். அப்படி வருகிற போது வருகிற பாதையில், அந்த குதிரை வேகமாக வருகிற பாதையில் சோர்வினாலே அயர்ந்து ஒரு அந்தணன் தூங்கி கொண்டிருந்தான் பாலம் மேல. எப்படி பாருங்க, அப்ப என்ன சாலையை அமைச்சிருப்பாங்க, ஒரு வழி பாதையாத்தான இருக்கும். அவன் இந்த நேரத்துல இந்த பகுதியில யாரு வர போறாங்கன்னு நினைச்சானா, என்ன பண்ணான்னு நினைப்பல தெரியல, படுத்துட்டான். இப்ப வேகமாக வருது அந்த குதிரை, காற்றினும் கடிய வேகமாக வருது. அவன் மீது ஏறி இறங்கியது. அவன் மீது ஏறி இறங்கியது. அந்த நிலையிலேயே அவன் உயிர் துறந்தான், இறந்து போயிட்டான். உடனே கொஞ்சம் கூட பேச்சு மூச்சு எதுவும் கிடையாது, உடனே இறந்து போயிட்டான். அப்போ இது இவனுக்கு தெரியாது. வழியிலே ஒரு அந்தணன் படுத்திருந்தான், அவன் மீது நம்முடைய குதிரை ஏறிச்சு, அவன் மாண்டு போனான் என்ற கதை, அந்த வரலாறு, அந்த நிகழ்ச்சி அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கொலைப்பாவம், பரமகத்தி சோத்தம் தோஷம், பரமகத்தி தோஷம், பரமகத்தி தோஷம் அவனை இருள் பற்றி கொண்டது போல பற்றி கொண்டது. பிற உயிர்களை கொண்டால் இந்த தோஷம் வரும். அது மனித உயிர்களை வேட்டையாடுகிற போது அதான் பிரபகத்தி தோஷம் அப்படின்னு அதை சொல்றது. அப்படி பற்றி கொண்ட போது அதுக்கு பிறகுதான் இவன் உணர்கிறான். அந்த பரமகத்தி இவன் உடம்புக்குள்ள புகுந்துட்டு, சில பேர் சொல்லுவாங்கல்ல, பேய் புகுந்துச்சியா. ஆமா, அவன் என்ன செய்யறன்னு தெரியாமே ஆடிட்டு இருக்கான். பைத்தியம் முடிச்சிட்டு சொல்றோம்ல, தான் என்ன செய்யறோம்னு பைத்தியக்காரன் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் செய்வானா? செய்ய மாட்டான். இப்ப இந்த பரமகத்தியாகிய தோஷம் உள்ளே புகுந்து அவனை படாத பாடுபடுத்துது. ஆமா, திடீர்னு கைகொட்டி சிரிக்குது. இவன் மன்னன் திடீர்னு கைகொட்டி சிரிச்ச எல்லாரும் என்ன சிரிக்கிறதுல கூட்டமா சேர்ந்து சிரிக்கணும், கூட்டமா சேர்ந்து சிரிக்கணும், தனியா உட்காந்து சிரிக்கப்படாது. சொல்லலங்கும் பெருமாள்னு ஒரு பேராசிரியர், சக்தி பெருமாள் சொல்லலங்கும் பெருமாள் ஆடு போற உலகம் போற சிரிச்சுட்டு அவர் வேடிக்கையா சொல்லுவார். ஆமா, சிரித்தால், ஒரு முறை சிரித்தால் ஒரு சொட்டு ரத்தம் கூடும் அப்படின்னு யாரோ சொல்லி வச்சாங்க, கேட்டா. அப்ப என்ன பண்ணா, அடிக்கடி சிரிச்சு சிரிச்சு உடம்புல ரத்தத்தை கூட்டணும். ஒரு நாள் என்னமா மொட்டை மாடியில் ஏறி உட்காந்து அர்த்தராத்திரியில மொட்டை மாடியில் ஏறி உட்கார்ந்து ஒரே கேட்கிற மாதிரி சிரிக்கிறானா இல்லையா? என்ன ஏன் அப்ப இதை செய்யுன்னா, சிரிச்சா சொட்டு ரத்தம் கூடுங்கிறாங்க.
அதனால நிறைய சிரிச்சு நிறைய ரத்தம் கூட்டுற அப்படின்னு சொல்ல அவர் வேடிக்கையா சொல்லுவார். இப்போ இந்த பிரமகத்தி இவனை படிச்சு அவன் சிரிக்கிறான். ஆமா. பிறகு கைகளை தட்டி ஆர்ப்பாட்டம் செய்கிறான், ஓடுகிறான், அலைகிறான், அழுகிறான், சிரிக்கிறான். ஒரு மன்னன் இப்படி இருந்தா என்ன ஆகும்? நாடு என்ன ஆகும்? ஓ, அப்போ அமைச்சர்கள் அங்க இருந்த புலவர்களை எல்லாம் கூடி இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்தாக வேண்டும் என்று சொல்லி ஏராளமான மந்திர தந்திரங்கள், மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தர்ல வல்லான் சிவபெருமான சொல்ற போது ஐயா அடிக்கடி இந்த பாட்டை சொல்லி விளக்கம் சொல்லுவார். அது அப்புறம் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தர்ல வல்லான் அப்பரடிகள் திருநாவுக்கரசருடைய பாட்டு இது. அப்போ இவன் எல்லாம் செய்து பார்க்கிறாங்க, ஒன்றும் முடியல. ஆமா, அது சொன்னாங்களாம், நிறைய அருகம்புல வாங்க, பசுக்கள் எங்க இருக்குன்னு தேடி தேடி போய் கொடுங்க. அது ஒரு பெரிய புண்ணியம் தான். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய் உரை, ஒரு வாய் புல். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை அப்படின்னு அற்புதமா யார் சொல்றது? திருமூலர் திருமந்திரத்துல சொல்லி இருக்கிறார். அப்ப அவங்க சொன்னாங்க, பசுக்களுக்கு கொடுக்க செய்தார்கள், அவனும் கொடுத்தான். அதுல என்ன சொன்னாங்களாம் சில பேர், பசுவனுடைய கொம்புகளை கழுவி அதை சுத்தப்படுத்தி அதுக்கு பட்டு பீதாம்பரம் கொம்பு இல்லை, அந்த மாதிரி சுத்தினா இது சரியா இருக்கும், செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு. அந்த பசுக்களுடைய கொம்புகளை கழுவி இந்த தண்ணீர் வருதுல அதை குடிக்கணுமா. அந்த தண்ணீரை குடிச்சா இந்த பரிகாரம் அது போகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் 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 சொல்லி பார்க்குறாங்க. ஆமா, ஒன்றும் பண்ண முடியல. நாளுக்கு நாள் பிரமுகத்தை என்ன ஆகுது? குறையல, கூடிட்டே போகுது. நாளுக்கு நாள் பிரமுகத்தி குறையல, கூடிக்கொண்டே போகிறது அப்படின்னா. ஆமா, அப்போ என்ன ஆக பாருங்க, அவனுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடு போன்ற அவர் கையொன்னத்தை காட்டுறாரு. மாணிக்க கல் மாசுபடிந்த மாணிக்கம் போல ஆயிட்டானோ. மாணிக்கம் பளிச்சுன்னு இருக்கும், அது மாசுபடிந்து தூசு படிஞ்சுன்னா இருக்காது இல்லையா? மாசுபடிந்த மாணிக்கம். ஆமா. அப்புறம் ராகுவினால் விழுங்கப்பட்ட நிலா. நம்ம சொல்றோம்லப்பா, என்ன கிரணம்? சந்திர கிரணம் அப்படின்னு. ராகுங்கிற பாம்பு அதை விழுங்குதான். ராகு என்ற பாம்பு அதை விழுங்குது, அதுதான் மறைக்குது, அதுதான் கிரகணம், மறைக்குது இல்லையா? அப்படி. அப்போ என்ன பண்றாங்க, அதனால அதை செய்யுது. அப்படியே நாளுக்கு நாள் நடைப்பணம் போல ஆயிட்டான். நாலு நடைப்பணம் போல ஆயிட்டான். அப்போ ஞானியர்கள் சான்றோர்கள் எல்லாம் கூடி என்ன செய்யலான்னு கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணினாங்க. அரசே, சோமசுந்தரன் ஆகிய சொக்கநாத பெருமானுடைய திருக்கோயில் ஒரு நாள் ஒன்றுக்கு 1008 முறை. எத்தனை முறைப்பா? ஆமா, நாள் ஒன்றுக்கு 1008 முறை அங்கப்பிரதர்சனம். அது வேற. அதுக்கு போட்டு விட்டு 1008 முறை அங்கப்பிரதர்சனம். 10 நாளைக்கு, அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லை, அது மாதிரி செய்தால் இந்த பிரமகத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னா. ஓ, அப்படியா, சரி, முடிந்தவரை செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வரகுண பாண்டியன் அந்த ஆளவாய் அண்ணலாகிய சோமசுந்தருடைய திருக்கோயிலுக்கு வந்தான். ஆமா, இது ஏற்கனவே
அந்த ஆளவாய் அண்ணலாய சோமசுந்தர பெருமானுக்கு ஏராளமான திருப்பணிகளை அவன் செய்திருக்கிறான். ஆமா, அங்கே வந்து நெடுஞ்சான்கடையாக வீழ்ந்து அவன் என்ன பண்றான்? 1008 முறை அங்கப்பிரசனம் அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து முடிந்தவரை சார்ந்தவர்கள் பெரியவர்கள் சொன்னபடி 10 நாள் படாத பாடுபட்டு அதை செய்து முடிக்கிறான். 10வது நாள் அந்த பரிகாரம் முடிய போற நேரத்தில் ஆமா இப்போ பெருமான் வானொலியாக அசரீரியாக சொல்லுகிறார், அரிமத்தன பாண்டியன் வரகுண பாண்டியனே, வரகுண பாண்டியனே, நீ உன்னுடைய ஆட்சி காலத்தில் சோழர்களும் சேரர்களும் உனக்கு பகைவர்களாக அடிக்கடி போர் மேல் வந்து சண்டை செய்திருக்கிறார்கள். மூவேந்தர் ஒற்றுமையா இருந்த வரலாறே இல்லப்பா. நான் பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சேர சோழ பாண்டியன் அப்படின்னு அந்த காலத்துல முன்னாடியே நான் படிக்கிற காலத்துல கட்சிக்காரங்க முன்னாடியில் ஏறி சேரன் எங்களை சேர்ந்தவன், சோழன் எங்கள் சொந்தக்காரன், பாண்டியன் எங்கள் பங்காளி. எதுக மோனையோட சேரன் எங்களை சேர்ந்தவன், சோழன் எங்கள் சொந்தக்காரன், பாண்டியன் எங்கள் பங்காளி அப்படின்னா சொல்லி மேடையில் பேச. நான் சின்ன பையனா இருக்கும்போது தாமரகத்தே எப்படி வந்து பேசுறதை கேட்டிருக்கேன் நான். அப்படி அப்போ என்ன ஆனா 3 பேரும் ஒற்றுமையா இருந்த வரலாறு இல்லை அப்படின்னா. 3 பேரும் ஒற்றுமையா இருந்த ஒரே ஒரு சமயம் பாரியினுடைய மக்கள் 2 பேர் அங்கவை சங்கவை 2 பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு 3 பேரும் ஒன்று சேர்ந்தானா. இந்த கதையை பாருங்க, இந்த கொடுமை எங்க போய் 2 பேரை கல்யாணம் பண்றதுக்கு. அப்பதான் அது வரை ஒரு நாளும் அதுக்கு முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்போ உன் மீது பகை கொண்டு சோழன் படையெடுத்து வருவான். வானொலியா ஆசிரியர், உன் மீது சோழன் பகை கொண்டு படையெடுத்து வருவான். அதை அறிந்த நீ உன்னுடைய படைகளெல்லாம் திரட்டி கொண்டு போய் எதிர்ப்பாய். இவர் இப்பயே சொல்றார், அவனை எதிர்த்து போர் செய்ய போவாய். ஆமா, நீண்ட காலம் இந்த பெரும் போர் நடைபெறும். ஆனால் இறுதியில் வெற்றி உனக்கு. அந்த சோழன் புறமுதுகிட்டு ஓடுவான். எப்படிப்பா? புறமுதுகிட்டு ஓடுவான் அப்படின்னு. அதுதான் தோற்று போறவங்களை அப்படி சொல்லுவாங்க, புறமுதுகிட்டு ஓடுறது, முதுகு காட்டிட்டு ஓடுறானோ. ஆமா, நேரம் நெஞ்சை காட்டிட்டு வந்தா வீரம், முதுகு காட்டி நின்றா என்னது? கோழைத்தனம், பயந்தாங்கொள்ளி அப்படி. ஆமா, அப்போ புறமுதுகிட்டு அவன் ஓடுவான். சோழன் புறமுதுகிட்டு ஓடுவான். நீயும் அவன் பின்னாலே துரத்து கொண்டு ஓடுவாய். அவன் ஓடுவான், நீ அவனை துரத்து கொண்டு பின்னாலே ஓடுவாய். ஆமா, அப்போ அங்கே அப்படி போகிற காலத்துல இடையில ஒரு சிவாலயம், என்னுடைய கோயில் வரும்பா. திருவிடை மருதூர். என்ன கோயிலுப்பா? திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி. திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி. அங்க வேறு எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, சிவபெருமான் தன்னைத்தானே அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இது எப்படி? அவனே அவனுக்கு அர்ச்சனை பண்ணுவான் போல் இருக்கு. வேற்றாயி வெண்ணாயி நின்றாயி போச்சு நம்ம பாடுறோம், அவன் என்ன பாடுறான்னு தெரியாது. தானே தனக்கு அர்ச்சனை. அவன் சொல்றான், நானே எனக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த திருவிடை மருதூர் வரும். ஆமா, அப்போ அங்கே நீ சென்று அடைந்து அந்த திருக்கோவிலிலே வழிபாடு செய்வாயாக. ஆமா, அங்க என்னாச்சு? அவர் சொன்னபடியே சோழன் படையெடுத்து வந்தான். இவன் ஏற்று நின்றான். கடுமையான போர் நடந்தது. இதுக்கு நிற்க முடியாம
புறமுதுகிட்டு ஓடினான், துரத்தி கொண்டே போனான். அவன் போயிட்டான். திருவிடை மருதூர் வந்தது. ஆமா, அங்கே என்ன செய்யணும் பாப்பான். உள்ள நோந்து கோயிலுக்குள்ள நுழைந்தால் வெளியிலேயே பரமோச்சி தோஷம் நின்று விடும். என் உள்ள கோயிலுக்குள் நுழையிறது வெளியிலேயே பரமோச்சி தோஷம் நின்று விடும். ஆமா, நீ அங்கே போய் வழிபாடு செய்வாயாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருல. அதை எதிர்பார்த்து இவனும் புறப்பட்டு போனான். மகாலிங்க சாமியுடைய திருக்கோயிலே போய் நின்று வணங்கினான் வணங்கினான் வணங்கினான். ஆமா, அப்போ என்ன பண்ணது? போறோம் பாருங்க. போகிற வழியில காவிரி வருது. திருவடி மருதருக்கு முன்னாலே காவிரி ஆறு கிடைக்கிடுது. அப்போ அந்த காவிரி அடைந்து பூசத்துறை என்னும் பகுதியில் நீராடி அந்த கோயிலுக்குள்ளே போய் ஆமா மகாலிங்கத்தை வணங்கினான். திருவிடை மருதூர் மகாலிங்கத்தை வணங்கினான். இந்த பொள்ளாச்சி மகாலிங்கம்னு ஒரு பெரிய செல்வன் இருந்தார், அருட்செல்வர். பொள்ளாச்சி ஐயா அருட்செல்வர்னு அவருக்கு தான் முதல்ல பேர் கொடுத்தாங்க. அடியனுக்கு அருட்செல்வர்னு ஒரு பட்டத்தை ஒருத்தர் கொடுத்தாரு. நம்ம ஊருக்காரு இல்ல, யாழ்ப்பாணத்துக்காரர். யாழ்ப்பாணம் சாமிநாத தம்புரான். யாழ்ப்பாணம் சாமிநாத தம்புரான். யாழ்ப்பாணம் நல்லூர்னு ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு பகுதி நல்லூர். அங்க திருஞான சம்பந்த ராஜ்யம் இருக்கு. அதுக்கு அவர் மடாதிபதி. அந்த சாமிநாத தம்புரான் தமிழ்நாட்டுல வந்து சில இடங்கள்ல வாரியார் மாதிரி கதை பக்க வாத்தியத்தோட மிருதங்க ஆர்மணித்தோட கதா காலட்சேபம் ஆமா அப்படியெல்லாம் பண்ண இசைப்பேருரை, அதுக்கு பேர் என்ன இசைப்பேருரை நிகழ்த்தினார். 2-3 இடத்துல நான் கேட்டதுனால அவரை அழைச்சிட்டு வந்து நம்ம பகுதியில நம்ம இதே பேசினார். நம்ம இலக்கிய மன்றத்துல தேனியில திரும்ப 2-3 முறை, போடியில, சின்னமனூர்ல, கம்பத்துல என்று இப்படி இருந்து ரொம்பவே அன்பு உடையவர் ஆயிட்டாரு. ரொம்ப நெருக்கம் ஆயிட்டாரு. அதை சொன்னா சேபராலும் ஆயிரு, ரொம்ப வேண்டாம். அவ்வளவு பெரிய பாசம் அவருக்கு நம்ம மேல வந்துருச்சு. அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணாருன்னா, அங்க திருநெறிய தெய்வீக தமிழ் மாநாடுன்னு ஆண்டுதோறும் 3 நாள் நடத்துறாரு. திருநெறிய தெய்வீக தமிழ் மாநாடு அப்படின்னு. அந்த மாநாட்டுல ஒரு நாள் தமிழ்நாட்டுல இருந்து 2 பேரை அழைச்சு விருது கொடுக்கறதுன்னு வச்சிருக்கிறார். அந்த ஆண்டு அடியவனாகிய எனக்கும் டி.ஆர். மகாலிங்கம் எவ்வளவு பெரிய இசை வேத அவருக்கும் விருது கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். அவருக்கு 7 இசை வல்லவர், 7 இசை வல்லவர், எனக்கு அருட்செல்வர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணா அவரும் போக முடியல, நானும் போக முடியல. அதான் வேடிக்கை. அப்போதான் அங்க கலவரங்களும் நடந்தது இல்லை. பாஸ்போர்ட்டும் எடுத்தாச்சு, அனுமதி விசா, அதுக்கு பேர் என்ன விசா, அது வாங்கணும். அது போக முடியல. அதனால என்ன பச்சா அவரே என்ன பண்ணார்னா, புறத்து வந்து சோழம் வந்தான்ல, தேர்மானிக்கு சொந்த ஊர் சோழம் வந்தாலும் அவருக்கு அங்கேயே விழா நடத்தி பாராட்டு 7 இசை வல்லவர் அப்படின்னு வச்சு அடிய எனக்கு தேனியில வச்சு கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ண. தேனியில தான் நான் நிறைய அறிமுகம் நவராத்திரி விழாவில் அப்படி அவர் வந்து தங்கி இருக்கிறாரு. தங்க இடத்துல பாண்டியன் லாட்ஜுன்னு ஒன்று 30 வருஷம் இலவசமா கொடுத்தாங்க 10 நாளைக்கும். அங்க தங்கி இருக்கிறாரு. நான் அடிய போய் பார்க்கிறேன். அவர் சாமி, ஐயா உங்களுக்கு இன்னைக்கு பாருங்க ஃப்ரேம் பண்ணிட்டாருப்பா, கண்ணாடி போட்டு உள்ள அருட்செல்வர் அப்படின்னு போட்டு கண்ணாடி போட்டு, இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போறது, நீங்க மகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், சாமி இது ஒரே ஒருவருக்கு தான் உரியது. அவரு பொள்ளாச்சியில் இருக்காரு, மகாலிங்க ஐயா. அடியனுக்கு எந்த தகுதியும் இதுல இல்லை. அதனால என்னை வற்புறுத்தாதீங்க. அப்படி ஒரு பட்டம் கொடுக்குறதுன்னா நான் வாங்க அப்படியே ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் என்னதான் செய்யலாம் அப்படின்னாரு.
சாமியுடைய பேரருள் பெருங்கருணை, அதை நான் முழுமையா மறுக்கவும் கூடாது, அது ஆணவமா போயிடும். அருள் தொண்டன் அப்படின்னு கொடுங்க. எப்படிப்பா வீட்டுல வந்தா பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அருள் தொண்டர் அப்படின்னு சொல்லி அப்புறம் போட்டு அத நல்ல வேலை அந்த சான்றெல்லாம் கொண்டு வந்திருந்தாரு. இதை எடுத்துட்டு அதுல மாத்தி அருள் தொண்டர் அப்படின்னு அந்த பட்டம் கொடுத்தாருன்னு வைங்க. அருட்செல்வர் அப்படின்னு எதுக்கு? ஆமா, மகாலிங்கம் இவ்வளவு வந்தது மகாலிங்கம். இப்ப அருட்செல்வர் யாரு தெரியுமா? நம்மவர் சங்கர சீதாராமன். யாருப்பா? அதிரணி விழாவுக்கு இது ஆண்டு விழாவுக்கு வந்தாருலப்பா. தமிழ் அளிக்க மாட்டான், ஆண்டு விழாவுக்கு வந்தாரு. மனிதர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, ரொம்ப வியப்பான. இப்படியும் உலகத்துல சில பேர் இருக்காங்க. அவருக்கு நாம கொடுக்கணும், அவர் தானே வர்றாரு. கார்ல இருந்து இறங்குற போது நான் போய் வர இருக்கு போன என் கையில கவர் கொடுக்குறாரு. உள்ள பார்த்தா 25,000 இருக்கு. அவர் கொடுக்குறாரு மன்றத்துக்கு 25,000 அவர் கொடுக்குறாரு மன்றத்துக்கு, தமிழ் அளிக்க மன்றத்துக்கு. அப்ப அருட்செல்வர்னு சொல்றப்ப அவருக்கு பொருத்தம் அப்படி. அப்போ அந்த மாதிரி வந்துதான் மகாலிங்க சாமி திருவிடை மருதூர்ல இருக்கிறாரு. அவ்வளவு அற்புதமான பெருமையும் புகழும் தான். அது அப்படியே நான் உள்ளே போனான், கீழ்த்திசை வாயில் வழியாக உள்ளே போயான். அவனை பற்றிய அந்த பரமகத்தி தோஷம் வெளியிலே நின்றது. கீழ் வாயில உள்ள போனா வெளியிலேயே நின்று விட்டது. சரி, அப்போ இதை என்ன பண்றாங்கப்பா? பரமகத்தி தோஷம் விலகி போச்சு. உடம்பு விட்டு போன உடனே எல்லையில்லாத மகிழ்ச்சி, சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அனுபவிச்சத்தான் தெரியும். நமக்கு புரியுமா? வார்த்தையில வேணா சொல்லலாம், நமக்கு அதனுடைய அருமை பெருமை புரியாது, அனுபவிக்கணும். அப்போ எப்படி இருந்தான்னா, அனலில் பட்ட வெண்ணெய் என உருகி நின்றான். நெருப்புல பட்ட உருக்கிறோம் இல்லையா, அப்படியே உருகுது இல்லையா, அனலில் பட்ட வெண்ணெய் என உருகி நின்றான் அப்படின்னா. இப்போ பெருமாள் சொல்றாரு, மகாலிங்க சாமி சொல்றாரு, மாவீரனே உன்னிடம் இருந்து அந்த பரமகத்தி தோஷம் வெளியிலேயே நின்று அகன்று விட்டது. எந்த வாசல்ல நீ வந்த? கீழ்த்திசை வாயில தானே வந்த, அது வெளியில நிக்குது. அதனால கீழ்த்திசை வாயில நீ வெளியில போகாத, மேற்கு திசை வாயிலாக நீ வெளியிலே போ. கீழ்த்திசை வாயிலாக நீ வெளியிலே போகாத. மீண்டும் பற்றி கொண்டாலும் பற்றி கொள்ளும். மீண்டும் பற்றி கொள்ளாம இவர் செய்யலாம்ல, எப்படி பெரிய விளையாட்டு பாருங்க. அதான் தெரு விளையாட்டு. மீண்டும் பற்றி கொள்ளாம செய்ய முடியாது அவரால், முடியும். ஆனா சொல்லி பார்க்கிறேன், கீழ்த்திசை வாயில இந்த நிக்குது பரமவர்த்தி, அந்த பக்கம் போகாது. அதனால மேலை வாயிலே வெளிவது போயும். மதுரைக்கு போனவங்க நம்ம பார்க்குறோமா, 4 பக்கமும் 4, மேல கோபுர வாசல், வடக்கு கோபுர வாசல், கீழே கோபுர வாசல், தெற்கு கோபுர வாசல். தெற்கு கோபுர வாசல் தான்ப்பா இருக்கிறதுல உயரமான கோபுர வாசல், இருக்கிறதுலயே உயரமான ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுடைய சிற்பங்கள் தெற்கு கோபுர வாசல்ல ரொம்ப அதிகம், அற்புதமா இருக்காங்க. ஆமா, இப்ப என்ன பாருங்க, அதனால நீ என்ன பண்ற? கீழ்த்திசை வழியே போகாம மேலை வாயில் வழியாக வெளியிலே போ அப்படின்னு சொன்ன. அதுபடி வெளியிலே மேலை கோபுர வாயில் வழியாக வெளியே வந்தான். அங்கே இருந்து மதுரைக்கு வருகிற வழியில் இருக்கிற அத்தனை சிவத்தலங்களையும் ஒன்று கூட விடாம, அத்தனை சிவத்தலங்களையும் ஒன்று கூட விடாமல் வழிபாடு செய்து வழிபாடு செய்து வழிபாடு செய்து ஒரு வகையாக எங்க வந்து சேர்ந்தான்? மதுரைக்கு, அவனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். ஆமா, இங்கே வந்த பிறகு தன்னுடைய அமைச்சர்களையும் பணியாளர்களையும் அனுப்பி அந்த திருவிடை மருதூர் மகாலிங்க சாமி கோயிலுக்கு, மகாலிங்கத்துக்கு தங்க கவசம், மகாலிங்கத்துக்கு தங்க கவசம், அந்த சுற்று பகுதிகளெல்லாம் வெள்ளி கவசம் என்று மிகப்பெரிய பொருட்செலவில் பலவிதமான திருப்பணிகளை எல்லாம் செய்தான். ஆமா, இப்படிப்பட்ட அந்த பாண்டியனுக்கு
இப்போது ஒரு ஆசை வந்தது. அம்மையும் அப்பனுமாக இருந்து அருளாட்சி செய்கிற சிவலோகத்தை காண வேண்டும். அது பிறவி பயன். என்ன பயனா? பிறவி பயன் அப்படின்னு ஆசை, ரொம்ப பேராசை தான். கைலாயத்துல அம்மையும் அப்பனுமாக இருந்து அந்த அருளாட்சி செய்கிற சிவலோகத்தை காண வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதுக்காக என்ன பண்ணான்? சிவராத்திரி அன்று திருக்கோயிலுக்கு போனான். எங்க போனா? சிவராத்திரி அன்னைக்கு. சிவனுக்கு ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. அம்மாவுக்கு 9 ராத்திரி, நவராத்திரி. அப்படிலாம் சொல்லு. அத வாரியார் சாமி சொல்லிட்டு கொழுங்க கொழுங்க சிரிப்பாரு, கொழுங்க சிரிப்பாரு. அத ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாரு. ஏன் 9 தெரியுமாய்யா? அவன் 1 பேசுனாங்க, 9 பேசுவாங்க. வேடிக்கையா சொல்லுவாரு. 1 பேசுனா 9 பேசுவாங்க. இன்றைக்கு தான் நினைக்கிறேன், நேற்றா இன்றைக்கு தொலைக்காட்சியில கட்சியெல்லாம் போட்டுக்கிட்டே போகும்போது ஒரு திரைப்படம், துணைவன் ஒரு திரைப்படம் அந்த காலத்துல வந்தது. அதுல கட்சியெல்லாம் போட்டு செய்தியை ஓயாம கேட்டுக்கிட்டு பார்த்தா பாரியாசாமி பேசிட்டு இருக்காரு. ஆமா, அப்புறமா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அது வரைக்கும் பார்த்து கொஞ்ச நிகழ்ச்சி வந்து அந்த அம்மா பாடம் வந்துட்டா. யாரு? கேபி சுந்தராம்பாள். யாரு கிடைக்கும்? அப்படி ஒரு பாருங்க. அது உடனே அம்மையப்பராக வீட்டிருக்கிற சிவலோக காட்சியை காண வேண்டும் என்று அவன் விரும்பினான். அது இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த பாண்டியனுக்கு, வரகோணனுக்கு சிவலோகத்தை பூலோகத்திலே சென்று காட்டுவோம். எப்படிப்பா, நீ இங்க வா அப்படின்னு இல்லையா? அவரும் நானோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். ஏனாய் இன்னும் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்று வெறுத்திடவே. ஆமா, சிவாயனமோ சிவாயனமோன்னு சொன்னா வந்துடுறானா? தானே வந்தான். நான் அழைக்கல, நான் சொல்லலாம் சிவாயனமா சிவாயனமா சிவாயனமாயன. தானே வந்து என் உள்ளம்பு வந்து அடியேற்கு அருள் செய்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் சிவலோக காட்சியை காண வேண்டும் என்று விரும்ப அந்த திருமாலும் நான்முகனுமாகிய அந்த பெருமக்கள் 1000 திராமம் உடையவராகி இருக்கிற திருமால், படைக்கிறவனாக இருக்கிற பிரம்மா, இவர்களாலும் காண முடியாத திருவடியை உடையவன். திருமாலோடு நான்மகனும் காணா திருவடியை தேடி கண்டுகொண்டேன். அப்பரடிகள் தேடி கண்டுகொண்டேன். திருமாலோடு நான்மகனும் காணா தேடோனா திருவடியை தேடி கண்டுகொண்டேன். தேடுவோனா, தேட முடிய காண முடியாத திருவடியை தேடி கண்டுகொண்டேன் அப்படின்னு பாடுவார். அப்படிப்பட்ட அற்புதமா அத சரி, அவர்களாலே காண முடியாத ஆட்சி செய்தலும் இது கான் என்று கூறி காட்டினார். இப்போ என்ன பண்ணார்களே, நந்தியம்பெருமான கூப்பிட்டாராம். யாரு? சிவபெருமான். யார கூப்பிட்டாரு? நந்தியம்பெருமான கூப்பிட்டாரு. நந்தியம்பெருமான கூப்பிட்டு, நந்தி, நம்முடைய அன்பன் மெய்யன்பன் மனம் மொழி மெய்களால் மூன்றினாலும் நம்மை நாளும் வழிபாடு செய்கிறவன், 1008 முறை அங்க பிரதர்சனம் செய்தவன், அவனுக்கு நீ இங்கேயே சிவலோகத்தை காட்டு. யார்கிட்ட சொன்னாரு? நந்திட்டு. இங்கேயே சிவலோகத்தை
காட்டு அப்படின்னு சொன்னாரு. இப்ப நந்தியம் பெருமானை வணங்கி அடியேன் ஐயன் இட்ட அந்த ஆணையை தலைமேற்கொண்டு நான் செய்வேன் என்று சொல்லி, வரகுண பாண்டியனே வா, சிவலோகத்தை உனக்கு காட்டுகிறேன் என்று சொன்னார். வரகுணன் அவருக்கு முன்னே போய் நின்றான். அதோ பார் சிவலோகம் அப்படின்னு. அதை பற்றி நிறைய சொல்லணும், நிறைய பாடி வச்சிருக்காரு. யாரு? பரஞ்சோதி. அதோ போர் சிவலோகம். ஒன்று மட்டும் சொல்லி பாக்கி அடுத்த வாரம் பார்க்கலாம். அதோ போர் சிவலோகம் எப்படி இருந்துதான்? 1000 சூரிய பிரகாசமா, 1000 சூரிய பிரகாசம். அதுக்கு எல்லை ஏதுப்பா? அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பூரணம் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருப்பது. ஆமா, 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு அது தெரிந்தது. அந்த சிவலோக காட்சியை பரஞ்சோதி முனிவர் தம்முடைய மொழியிலே தம் மனத்துல தோன்றிய அந்த கருத்துக்களை தான் அற்புதமா சொல்லி வச்சிருக்காரு. அதுவே நமக்கு ஒரு வாரத்துக்கு நமக்கு சிவலோக காட்சி நமக்கு வந்து சேரும். அதனால நாம என்ன பண்ணலாம்? இதோட நிறைய பண்ணிட்டு மீண்டும் நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றியும் வணக்கமும்.